స్తోత్రం 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 మిఘ స్తోత్రం. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். நிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை, உபர்நிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை, அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி, நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி, நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். கனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை, தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை, திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில், திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி, இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி, இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னையும் ஏற்றுக்கொள்வீரே. உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னையும் ஏற்றுக்கொள்வீரே. சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும்
தாங்கி நீர் தயவால் பாடுவேன் நன்றி, தாங்கி நீர் தயவால் பாடுவேன் நன்றி, தாங்கி நீர் தயவால் பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே தம்முடைய பரிபூர்ண நன்மைகளினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு நம்பிக்கையின் தேவன். ஆம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆம், இந்த வேத பகுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, நம்பிக்கையின் தேவன். இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். இயேசுவை நாம் எப்படியெல்லாம் நம்புகிறோம்? இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்களை நம்பி நம்பி நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், தோற்று போயிருக்கின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட நிலையிலும் இன்னும் உலகத்தில் அநேக காரியங்களை நாம் நம்புவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நம்பிக்கையின் தேவனாக விளங்குகின்றார் என்பதை நாம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவால் எல்லாம் கூடும். இயேசுவால் செய்யக்கூடாத முடியாத ஒரு அதிசயமான ஒரு காரியம் என்று இந்த பூமியிலே ஏதாவது ஒன்று உண்டு என்று சொன்னால் அப்படி எதுவுமே இல்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நான் வாசிக்கின்ற வேத பகுதியிலே இயேசு நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றார், ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நமக்கு ஒரு நம்பிக்கையை அவர் கொடுக்கின்றார். இந்த நம்பிக்கையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கின்றதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 1ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயா, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன இந்த புதிய உபதேசம்? எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவர் ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவிகளை விரட்டுகிறவராகவும் காணப்பட்டார் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 30வது வசனத்திலே அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு சாதாரண ஒரு காய்ச்சல் தான், அந்த நோயையும் கர்த்தர் அங்கே குணப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம்.
34ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேக பிசாசுகளை துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து மனிதனுடைய எல்லா விதமான கட்டுகள், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும், எல்லா விதமான போராட்டங்களுக்கும் ஒரு தீர்வாக இருக்கின்றார். வியாதியா குணப்படுத்துகிறார். உங்கள் பிசாசின் உடைய போராட்டங்களா ஆண்டவர் அந்த பிசாசுகளை விரட்டி அதிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்கின்றார். அவர் எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் யாரெல்லாம் அவரிடத்தில் வருகிறார்களோ அவ்வளவு பேரையும் அவர் குணப்படுத்துகின்றார். நீங்க 40ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி விட்டது. பாருங்கள், குஷ்டரோகம் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி, ஆனால் அதையும் கர்த்தர் சுகப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார்? இயேசுவை ஏன் நாம் நம்ப வேண்டும்? இயேசு எப்படி நமக்கு ஒரு நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார்? நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உலக பிரகாரமான நம்பிக்கைகள் அநேக காரியங்களிலே நாம் வைக்கிறோம். ஒரு நபர் வந்து உங்களிடத்தில் நீங்கள் இப்படி செய்யுங்கள், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், உங்களுக்கு நன்மையா இருக்கும் என்று சொன்னால் உடனடியாக அதை நம்பி நாம் அதை செய்கிறோம். நாட்டை ஆளுகை செய்கிறவர்கள் உங்களுக்கு ஒரு நன்மையை தருவோம் என்று சொன்னால் அதையும் நாம் நம்புகிறோம். ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இருப்பவர்கள் ஒரு நன்மை செய்வோம் என்று சொன்னால் அதையும் நம்புகிறவர்களாக இருக்கின்றோம். இப்படி நம்முடைய நம்பிக்கைகள் உலகம் சார்ந்ததாக இருக்கிறது மாத்திரமல்ல, உலக மனிதர்களை சார்ந்ததாக இருக்கிறது. நீங்கள் பிரயாணப்பட்டு போகிறீர்கள், ஒரு வாகனத்தில் போய் அமருகிறீர்கள். அந்த வாகனத்தை ஓட்டுகிறவர் அதை சரியாக ஓட்டுவதற்கான லைசன்ஸ் வைத்திருக்கிறாரா, அதை ஓட்டுவதற்கான அனுபவம் இருக்கிறதா என்று என்றையாவது ஒரு நாள் நாம் கேட்டது உண்டா? நம்பிக்கையோடு போய் அந்த வாகனத்தில் நாம் அமர்கிறோம் அல்லவா? அப்படியானால் நம்முடைய நம்பிக்கை உலகத்தில் எதன் பேரினாலும் உடனடியாக நாம் வைத்து விடுகின்றோம். ஆனால் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அந்த நம்பிக்கையை நாம் வைக்கிறோமா? இதுதான் இன்று நம் மத்தியில் வைக்கப்படுகிற ஒரு கேள்வி. இயேசு எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார், சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். வியாதிகளை குணப்படுத்துகிறார், பிசாசின் கிரியைகளில் அகப்பட்டவர்களை விடுதலை பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, அங்கே குஷ்டரோகியா இருந்த மனிதனையும் அவர் என்ன செய்கிறார்? சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். எந்த கட்டுகளுடைய மனிதர்களையும் கொண்டு வந்து அங்கே வைத்தால் அவர்களையும் சுகப்படுத்துகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை எவ்வாறு நம்புகின்றீர்கள்? எவ்வாறு இயேசுவை பின்பற்றி நடக்கின்றீர்கள்? இயேசு உங்கள் வாழ்விலே எப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றார்? ஒரு பிரச்சனை என்றால் இயேசுவின் இடத்துல வருகிறோம், நம்முடைய காரியங்களை குறித்து சொல்லுகின்றோம். ஆனால் என்ன, அந்த காரியத்தை இயேசுவின் இடத்தில் சொல்லுவதோடு முடித்து விடுகின்றோம். அதற்கப்புறம் அந்த காரியத்தை நடப்பிப்பதற்கு, அந்த காரியத்தை ஜெயப்படுத்துவதற்கு நாம் உலக மனிதர்களை நம்புகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு நமக்கு ஒரு நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். அவரை போல ஒரு நம்பிக்கையின் தேவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நீங்கள் யாரை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசுவை நம்புங்கள். இயேசுவை நம்புங்கள். முழுவதுமாக உங்கள் நம்பிக்கையை அவர் மீது வைத்து விடுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் உலகத்தின் பேரில் நம்பிக்கை வைக்காதபடிக்கு கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்க கற்றுக் கொடுங்கள். நாசிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய நம்பிக்கை இயேசுவின் பேரில் எப்படி இருக்கிறது?
உங்கள் தேவைகள் எதுவா இருக்கட்டும், உங்கள் பிரச்சனைகள் எதுவா இருக்கட்டும், உங்களுடைய கண்ணீர்கள் எதுவா இருக்கட்டும், உங்களுடைய வேதனைகள் எதுவா இருக்கட்டும், இயேசுவுக்கு ஒரு நாமம் இருக்கிறது. அதிசயமானவர், அவர் அற்புதம் செய்கிறவர். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இயேசு இருக்கின்றார். இன்று இந்த தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்திருந்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசுவின் வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு பேரிலே உங்கள் நம்பிக்கை வைங்கள். உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய சஞ்சலங்கள், தவிப்புகள், இதை சதா காலம் நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு உங்களையே நீங்கள் வருத்தி கொண்டிராதீர்கள். இயேசுவின் இடத்துல உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க. அவருடைய அடிச்சுவடுகளிலே நடப்பதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார், பலத்த அரணாக இருக்கிறார். சிலர் நினைக்கலாம், என் வாழ்க்கையில நான் இயேசுவை எவ்வளவோ நம்பினேன், ஆனா எனக்கு இன்னும் அதற்கான விடை கிடைக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் இயேசுவை நம்பினது உண்மைதான், ஆனால் இயேசுவை முழுவதுமாக நீங்கள் நம்பவில்லை. இயேசுவின் இடத்திலே ஒரு ஒப்புக்காக உங்களுடைய காரியங்களை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். இயேசு இந்த காரியத்தை எனக்கு செய்வார், அவர்தான் எனக்கு செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய சிந்தனையோடு கூட நீங்கள் அவரிடத்தில் உங்கள் காரியங்களை சொல்லவில்லை. அப்படி சொல்லி இருந்தால் அதை உடனடியாக அவர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருப்பார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து விட்டு அதற்கான பலனை உலக மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவேதான் அந்த காரியம் உங்களுக்கு வாய்க்கவில்லை. இல்லென்றால் ஜெபிக்கும் பொழுது ஏதோ சொல்லி வைத்து விடுவோம், ஏதோ கேட்போம் என்கின்ற ஒரு நம்பிக்கற்ற நிலையிலே நீங்கள் இயேசுவின் இடத்திலே உங்கள் விண்ணப்பத்தை வைத்திருக்கிறீர்கள். ஆகவேதான் அந்த விண்ணப்பம் இந்த நாள் வரையிலும் அது நிறைவேறாமல் இருந்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை நம்புங்கள், நான் நம்பிக்கையின் தேவன். இந்த உலகத்திலே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளை வாங்கினால் அதற்கு அவர்கள் உத்தரவாதம் கொடுக்கின்றார்கள். நாம் பார்க்கிறோம், எதற்கு அதிகமான உத்தரவாதம் கொடுக்கிறார்களோ அதற்கு அதிக விலை கொடுத்து அதை வாங்குகிறோம். அப்படியானால் அதன் பேரில் அவ்வளவு நம்பிக்கை. ஏனென்றால் இவ்வளவு உத்தரவாதம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக அந்த நீண்ட நெடிய நாட்கள் அது உழைக்கும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு அதன் மேல் வருகிறது. இப்படி இவ்வளவு நம்பிக்கை உலகத்தில் அநேக காரியங்கள் மேல் வைக்கிறேன்னா, இயேசு எனக்கு நல்லவர், இயேசு எனக்கு கேடகமானவர், இயேசு எனக்கு நன்மையானதை தருவார், இயேசு என் வாழ்வில் எல்லாம் என்கின்ற இந்த நம்பிக்கை ஏன் அற்று போய் விட்டது? இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்விலே, கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற வாழ்விலே இந்த நம்பிக்கை இல்லை. தொலைக்காட்சி வாயிலாக இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை இயேசுவை பற்றி நீங்கள் முதல் தடவை நீங்கள் கேள்விப்படலாம். இயேசுவை நம்புங்கள். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி, அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தந்து உங்களை தேற்றி உங்களை பலப்படுத்தி அவர் மூலமாய் உங்களுக்கு அநேக நன்மைகளை அவர் செய்ய உத்தரவாதம் அளிக்கின்றார். இந்த நம்பிக்கையின் தேவனை நோக்கி பாருங்கள். இந்த நம்பிக்கையின் தேவனை நோக்கி பார்த்து ஒருவரும் வெட்கப்பட்டு போகவில்லை. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கஷ்டங்கள், தேவைகள் எதுவா இருக்கட்டும், இயேசு சொல்லுகிறார், என்னை நம்புங்கள் என்று. நீங்கள் அவரை நம்பி அவரிடத்தில் உங்கள் காரியங்களை ஒப்படைங்கள். அவர் உங்களுக்கு நன்மையானதை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களே சீக்கிரங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இதோ உம்முடைய வார்த்தைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். நீர் நம்பிக்கையின் தேவன். யாரு இந்த உலகத்தில் கைவிட்டாலும் நீர் கைவிடுகிறவர் அல்ல. உம்மை நம்பியிருக்கிறவர்களுக்கு நீர் பலத்த அரணாக இருக்கின்றவராக. ஆம், இதோ உம்முடைய பாதத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார். நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை,
அவர்களை சூழ்ந்திருக்கிறது. எல்லாம் இனி நடக்க போவது இல்லை என்கின்ற ஒரு நிலை தெளிவாக அவர்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. யாரை இனி நம்புவது, எல்லாரையும் நம்பி தோற்றுவிட்டேன் என்கின்ற மனதிலே ஒரு காயப்பட்ட, உடைக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு அங்கே இருக்கிறது. இதோ இந்த பிள்ளைகளுக்கு நீ நம்பிக்கையை தார். அவர்கள் இந்த நாளிலே உன் பேரில் வைக்கிற அந்த நம்பிக்கையை நீர் வர்த்திக்க பண்ணுகிறார். அந்த நம்பிக்கை ஜெயம் பெற கிருபை தருகிறார். எந்த காரியத்திலே பொழுதும் மேல் நம்பிக்கை வைத்து உடைய பாதத்தில் வந்து சொல்கிறார்கள், அதை அவர்களுக்கு நிறைவேற்றினார். உலக மனிதர்களை நம்பி தோற்று போனேன். உலக மனிதர்களிடத்திலே நம்பிக்கையோடு சொன்ன காரியங்கள் எல்லாம் எனக்கு அவமான நிந்தையாக அவர்கள் மாற்றிவிட்டார். கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அந்த பிள்ளைகளையும் தேற்றுவீராக, பலப்படுத்துகிறார். இனி உலகத்தையும் உலக மனிதர்களையும் நம்பினது போதும். இன்று முதல் உண்மை நம்பிக்கையாக கொண்டு அடிச்சுவடுகளில் நடந்து இந்த ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக் கொள்ள அற்புதமாக, அதிசயமாக இந்த உலகத்தில் அநேக காரியங்களை செய்தார். இதோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்வில் இருக்கும் என்றால் அதையும் அவர்களுக்கு நிறைவேற்றி தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இப்படி நீங்காத சமாதான சந்தோஷம் உங்களுடைய ஆளுகை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து உள்ள நம்பிக்கை தளர்ந்து போகாதபடி உறுதியாயிருக்க கிருபித்தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். அனவரதமும்
இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய். இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய். வந்தேன் சொந்தமாய், நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். Amen.